ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா, கோமதி சமைச்சிட்டு இருக்கும்போது மயில் வந்து கேட்குறாங்க, அத்தை நீங்கள் ஏன் தேவலாமல் கஷ்டப்படுறீங்க, நானே சமைச்சிடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் கோமதி விட மாட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாமா, இத்தனை நாள் நான் தானே சமைச்சிட்டு இருந்தேன், நானே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. மயிலும் விடாமல் கெஞ்சுறாங்க, அத்தை உங்களை வேலை பார்க்க விட்டு நான் மட்டும் எப்படி தான் சும்மா வேடிக்கை பார்க்குறது, குறைஞ்சது உங்களுக்கு உதவியாச்சும் செய்கிறேன்னு சொல்லி கெஞ்சுறாங்க. கோமதியும் போனா போதுன்னு சரி நான் சொல்கிற வேலையை மட்டும் தான் செய்யணும்னு சொல்லிட்டு இந்த வெங்காயத்தை வெட்டித்தான் இந்த பூண்டை நச்சுத்தான் சொல்லிட்டு சின்ன சின்ன வேலையா செய்ய சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பயங்கரமா அதிகாரம் பண்ணுவாங்க. அந்த டைம் பார்த்து ராஜி கிச்சனுக்கு வராங்க. கோமதி தங்க மேல அதிகாரம் பண்றதை பார்த்து ராஜிக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. கோமதியும் ராஜியை பார்த்து எப்படி என் பவர்ன்ற மாதிரி சைகை காட்டுவாங்க. ராஜியும் சூப்பர்ன்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, ராஜி வந்து கதிருக்காக ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. அது என்னன்னா, பாண்டியன் ஆல்ரெடி கதிரை வான் பண்ணியிருப்பாரு, லேட் நைட்லாம் வீட்டுக்கு வரக்கூடாது, சீக்கிரமா வந்துடணும்னு சொல்லியிருப்பாரு. ஆனா கதிர் இன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆகும் போல. அதனால ராஜி வந்து கதிருக்கு முன்னாடி எச்சரிக்கை பண்றாங்க. இங்கப்பா நீ பாட்டு வீட்டுக்கு வந்தோன்னு கதவெல்லாம் தட்டிட்டு இருக்காத, சத்தம் கேட்டு மாமா வந்துருவாரு, அதுக்கப்புறம் அவனை திட்டுவாரு, நீ வீட்டுக்கு வந்தோன்னு சைலண்டா எனக்கு கால் பண்ணு, நான் வந்து கதவை திறந்து விடுறேன்ற மாதிரி மெசேஜ் அனுப்புறாங்க. அதை பார்த்து மீனா வந்து ராஜியை கலாய்க்கிறாங்க. இருந்தாலும் புருஷன் மேல ரொம்ப தான் அக்கறன்னு சொல்லி கலாய்ப்பாங்க. லாஸ்டா சொல்றாங்க, இந்த மெசேஜை கதிர் படிக்கலன்னா என்ன பண்றது, எதுக்கு நீ அவனுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லுன்னு சொல்றாங்க. ராஜியும் கதிருக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லுவாங்க. கடைசியா நடக்குதுன்னா, கதிர் வீட்டுக்கு வந்தா ராஜி யாருக்குமே தெரியாம சைலண்டா கதவை திறந்து விடுறாங்க. அப்பயும் சத்தம் கேட்டு பாண்டியன் முழிச்சுறாரு. ஏதோ சத்தம் கேட்குதுன்னு கோமதிட்ட சொல்றாரு. கோமதி வந்து கதிர் தான் வந்திருப்பான்னு சொல்றாங்க. அதை கேட்ட பாண்டியனுக்கு செம்ம கடுப்பாது. நேற்று அவளை சொல்லி இந்நேரத்துக்கு தான் வீட்டுக்கு வரானா, இன்னைக்கு அவனுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சண்டை கிளம்புறாரு. ஆனா கோமதி விட மாட்டாங்க. இப்ப எங்க இவ்வளவு வேகமா கிளம்புறீங்க, அவனை போய் திட்டணுமா, உங்களால தான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், சும்மா எப்ப பார்த்தாலும் அவனை தண்டச்சோறு அது இதுன்னு திட்டிட்டு இருந்தீங்க, அதனால தான் அவன் வேலைக்கே போனான், அது இல்லாம இப்ப அவனே வேலை பார்த்து ரொம்ப டயர்டா வந்திருப்பான், நீங்க வேற போய் அவன்கிட்ட சண்டையெல்லாம் போட்டுட்டு இருக்காதீங்க, கொஞ்சம் அமைதியா தூங்குங்கன்னு சொல்லிட்டு பாண்டியனை தடுத்துறாங்க. அதுக்கப்புறம் ராஜிக்கும் கதிருக்கும் ஒரு லவ் சீன் தான் வச்சிருக்காங்க. ஆமாங்க, கதிர் ராஜிக்கா ஒரு பேனா வாங்கிட்டு வந்து கிஃப்டா கொடுக்குறாரு. அவங்களுக்குள்ள சின்ன சின்ன ரொமான்டிக்கான டயலாக்லாம் இருக்கு. கடைசியா கதிரோட ஃப்ரெண்டு வந்து அவர் கால் பண்றாரு. எதுக்குன்னா பைக்கை திரும்ப கேட்கறதுக்காக. ஆமாங்க, கதிர் அவரோட பைக்கை வச்சு தான் ஃபுட் டெலிவரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ அவசரம் சொல்லிட்டு பைக்கை திரும்ப கேட்கறாரு. கதிரும் சரி தரேன்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டால் ராஜிக்கு லைட்டா ஷாக் ஆகுது. ரொம்ப வருத்தப்படுறாங்க. பைக் இல்லைன்னா எப்படி வேலை பார்ப்பேன்னு கேட்பாங்க. கதிர் வந்து தெரில, ஏதாவது பிளான் பண்ணிக்கலாம் சொல்லுவாரு. கடைசியா நடக்குதுன்னா, தங்கமேல் வழக்கம் போல சரவண்ட்டை எல்லார பத்தியும் போட்டு விட்டு இருக்காங்க. ஆமாங்க, கோமதியை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. மாமா அத்தை இன்னைக்கு என்ன சமைக்கவே விடலன்னு சொல்லி புலம்புவாங்க. அதுக்கப்புறம் மீனாவை பத்தியும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. மாமா அந்த மீனா இருக்கால, அவ கடப்பலகாரம் வாங்கிட்டு வந்தா, ஏன் இதெல்லாம் சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறேன்னு கேட்டதுக்கு, நான் காசு சம்பாதிக்கிறேன் வாங்கி சாப்பிட்றேன், இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லி மூஞ்சால அடிச்ச மாதிரி பேசினா மாமா, எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சுன்னு சொல்லி புலம்புறாங்க. அதெல்லாம் கேட்ட சரவணுக்கே லைட்டா ஷாக்கா தான் இருக்கும். உண்மையிலே மீனா அப்படி பேசிச்சான்னு கேட்பாரு. மயில ஆமா மாமான்னு சொல்லி நல்லா ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, கதிர்கிட்ட வந்து இப்போ பைக் இல்லைல்ல, அதனால அவரால் வேலைக்கெல்லாம் போக முடியல. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்காரு. இப்போ ராஜி வந்து கதிருக்காக ஒரு செகண்ட் பைக் வாங்கி தர மாதிரிலாம் சீன் வரலாம். ஆமாங்க, ராஜி ஏதாவது பண்ணி கதிருக்காக ஒரு செகண்ட் பைக் வாங்கி தர மாதிரி சீன் வரலாம். இல்லை கதிரே கஷ்டப்பட்டு அவருக்காக ஒரு பைக் வாங்குற மாதிரி சீன் வரலாம். இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.